தெலங்கானாவின் விகாராபாத் மாவட்டம் காமரெட்டி குடாவை சேர்ந்தவர் ஸ்வாதி, வயது 22. கல்லூரி படிக்கும் போதே அதே பகுதியைச் சேர்ந்த மகேந்தர் ரெட்டியை காதலித்து வந்தார். கடந்த ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டார். ஸ்வாதி 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். கருத்தரித்தது முதல் மனைவி மீது மகேந்தர் சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். நேற்று இரவும் தம்பதிக்குள் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஆத்திரமடைந்த மகேந்தர் ஸ்வாதியை கொலை செய்தார். அதன் பின் தலை, கை, கால் என உடலை துண்டு துண்டாக வெட்டி எடுத்து சென்று முசி ஆற்றில் வீசியுள்ளார். ஸ்வாதியின் வீட்டுக்கு போன் செய்து ஸ்வாதி தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருக்கிறார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ஓடி வந்து பார்த்தனர். அப்போது ஸ்வாதியின் மார்பு பகுதி பாலித்தீன் கவரில் வைத்திருந்ததை பார்த்து திடுக்கிட்டனர். போலீசில் புகார் அளித்தனர். மகேந்தர் ரெட்டியை கைது செய்த போலீசார் முசி ஆற்றில் வீசப்பட்ட உடல் பாகங்களை தேடி வருகின்றனர். ஸ்வாதியின் தாய் கூறும்போது, எங்கள் பேச்சை மீறி மகேந்தரை மகள் திருமணம் செய்தால் 19 மாதங்களாக எங்களை பார்க்க கூட விடவில்லை. அவர்களுக்கு தெரியாமல் எங்களிடம் ஸ்வாதி போனில் பேசுவாள். அப்போது கணவன் சித்திரவதை செய்வதாக கூறி வந்தாள். ஆனால் இப்படி கொடூரமாக கொலை செய்வான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று தாய் கண்ணீருடன் கூறினார். ఎట్లా నన్న వద్దు మంచిగా చూస్తే సార్ మంచిగుంటుండని చెప్పినాం సార్. మేము పెడుతుంటాం సార్. ఏదన్నా నా బిడ్డని విడిచిపెట్టి పోను ఉండేవాడు. అందరు పెళ్లి చేసిరు కదా సారు, వాళ్ళందరూ మాట్లాడాలిగా పిల్లతో. ఇప్పుడు ఎవరు మాట్లాడరంట. పిల్ల ఫోన్ చేసి ఎవడని కత్త మా ఓలా పుష్టి అంట. అట్లా దానికి ఆ రీతి లేదు. ఆ దుడికి ఎట్లా అన్నదో నాకు కావాలి సార్. నేను తప్పు